எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் இயல் 3 பார்க்க போகிறோம். இந்த இயல் 3ல் மணிமேகலை கொடுத்துருக்காங்க. மணிமேகலை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று. ஓகேங்களா? இந்த மணிமேகலையை எழுதினவர் யார் அப்படின்னாக்கா சித்தலை சாத்தனார். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மணி அப்படின்னாக்கா பணம். ஓகேங்களா? பணம் அப்படின்னாக்கா இப்போ என்ன சொல்லுவாங்க, கடன் பட்டவங்க எல்லாருமே என்னோட தலையை அடமானம் வச்சாச்சும் உங்களுடைய பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மணி மேகலை அப்படின்னாக்கா சீத்தலை சாத்தனார். இந்த மணிமேகலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா முக்கியமான லைன் வந்து ஒரு 2 லைன் இருக்கும். இங்கே பாருங்கள், பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இருக்கு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. இதில் சொற்பொருள் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிற லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். இப்போது இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன்னாக்கா, ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு யாருமே அறிஞ்சிக்கணும் இப்போ இருக்கிறவங்க ஆசைப்படுறது கிடையாது. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது தான் அறிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அறிந்து அப்படின்னாக்கா பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அறிந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், பசியும் பிணியும் பகையும் நீங்கி. அதாவது இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா, பசி இல்லாமல் இருக்கணும், பிணினாக்கா நோய். ஓகேங்களா? பிணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பணம் கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கக்கூடிய பணம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அல்ல குறையாத சுரப்பி மாதிரி அது சுரந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த பணம் வந்து சுரந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு விழாக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே அணிகலன்களை நம்ம போட்டுட்டு போவோம். கரெக்டுங்களா? இப்போ அணிகலன் வாங்கணும் அப்படின்னாக்கா பணம் நிறைய தேவைப்படும் அப்படின்றதான் இதுக்கு நான் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். இதில் சொற்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், சமய கணக்கர் இருக்காங்க இல்லையா? ஸோ இதில் கணக்கர் அப்படிங்கிறது வந்து நம்ம கணக்கு வந்து தத்து பிள்ளை மாதிரி கற்றுக்கணும். ஓகேங்களா? தத்தி நடக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்கள மாதிரி நம்ம கணக்கை தத்து பிள்ளை மாதிரி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் குழி இருக்கு இல்லையா? இந்த குழின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துல நம்ம குழி தோண்டுறோம் அப்படின்னாக்கா அந்த தோண்டக்கூடிய மண்ணை எல்லாம் நம்ம ஒரு இடத்துல கூட்டி வைப்போம். கரெக்டுங்களா? அப்போது குழின்னா ஒன்று குழி. தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? தோம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாட்டில் வந்து ஏதோ குற்றம் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டி அப்படின்னாக்கா மன்றம். அதாவது இந்த கோட்டியை வந்து பட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டி மன்றம். பொலம்னா பொண்ணு. இப்போ பொண்ணு வேலை அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே புலம்புறோம். கரெக்டாக? ஸோ பொலம் பொண்ணு. இது வேதிகை. வேதிகை அப்படின்னா திண்ணை. ஓகேங்களா? ஸோ திண்ணை மேலே உட்காந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை வேதிகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தூணம்னா தூணு, தாமம்னா மாலை. அதாவது ஈவினிங்கில் லேட்டாக வராதிங்க, தாமமாக வராதிங்க, மாலையில் தாமதமாக வராதிங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இங்கே வந்து வசி. ஓகேங்களா? வசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்போ மலை வந்து எல்லாருமே வசியம் பண்ணி வச்சுருக்கு. செற்றம் அப்படின்னாக்கா சினம். அதாவது நான் வந்து செத்தான் அப்படின்ட்டு சினத்தில் செத்துட்டான் அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். கலாம் அப்படின்னாக்கா போர். எல்லாம் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா? அவருக்கு வந்து போர் பிடிக்காது. துருத்தி அப்படின்னாக்கா ஆட்டுடை குறையாது. அதாவது நம்ம யாரையாச்சும் துரத்திட்டு போனோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆற்றுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள், இப்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே எதை கேட்குறாங்க அப்படின்னாக்கா, மண்ணுயிர்க்கெல்லாம் கேட்பின். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர் எல்லாமே பணத்தை தான் கேட்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன். உண்டி அப்படின்னாக்கா உணவு. உணவும் உடையும் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு மணி வேணும். நெக்ஸ்ட்டு இதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னாக்கா, எல்லாருக்கும் ஆருக்கும் 3 வேளை ஃப்ரூட்ஸு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். ஆரும் 3 வேளை ஃப்ரூட்ஸு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு இடத்துல காசு வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கன்னா ஃப்ரீயாக காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்படி போகக்கூடிய அந்த இடத்துல பழங்காசு, ஓகேங்களா? காசு வாங்குகிற இடத்துல நம்ம எப்படி போகணுன்னாக்கா ரோவில் போனோம் அப்படின்னாக்கா இங்கிலீஷில் கோ. ஓகேவா? கோவை ரோவில் போகணும். நெக்ஸ்ட்டு அரிக்கமேடு அகழாய்வு அப்படின்னாக்கா மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மண்ணில் விளையாடும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ரோமம் வந்து அரிக்கும். ஓகேங்களா? அப்படி அரிச்சுது அப்படின்னாக்கா உடனே நம்ம தண்ணி ஊற்றிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணின்றதை இங்கே வனி அப்படின்றத நான் ரைமிங்காக ஞாபகம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா இந்த பாடல் வரிகள். இதில் பாருங்கள், வாழ்வாய் வேந்தன் இருக்காங்க இல்லையா? அதாவது கோவலன் தான். ஓகேங்களா? கோவலன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அவரை வாழாமலேயே அங்கே என்ன பண்ணிடுவாங்கனாக்கா சாவடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது வாழாமலேயே வாழ்வாய் வேந்தன், அந்த வேந்தன் வந்து வாழாமலேயே சாகடிச்சிடுவாங்க. அந்த பகையே போக்குறதுக்காக, அந்த பகையை தீர்க்கிறதுக்காக தான் கண்ணகி வந்து போயிட்டு அங்கே பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் எரிச்சிடுவாங்க. ஸோ அது வந்து சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு பாங்கு அறிந்து அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ எல்லாருமே பணத்தை தான் அறிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க.
இங்கே பாருங்கள், இதில் எட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் எட்டி அப்படின்னாக்கா வாசலில் எட்டி பார்க்குறாங்க. எல்லாருமே நம்ம வாசலிருந்து எட்டி பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கலை தெரின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலை கம்பராமாயணம், காக்கா அப்படின்ட்டு ரைமிங்க காவரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இயல் வந்து இந்த ஆசிரியர்கள்லாம் வராங்க இல்லையா, அந்த நூல் ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், நம்ம தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவிலுக்கு போனால் தட்சணை கொடுக்கறது தான். ஓகேங்களா? அப்போது தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் எது அப்படின்னாக்கா, கோவிலுக்கு போனால் தட்சணை கொடுக்கறது. அதே மாதிரி தமிழர்களுடைய வரலாறையோ அல்லது நம்மளுடைய பண்பாடையோ நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அது வந்து நமக்கு மாணிக்கம் மாதிரி இருக்குது. தமிழர்களுடைய வரலாறும் பண்பாடும் மாணிக்கம் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் நாகரிகம் பண்பாடுன்னு வரும். ஓகேங்களா? தமிழர்களுடைய நாகரிகம் என்னென்னா, பண்பாடு அப்படின்றது வந்து தட்சிணை கொடுக்குறது கோவிலுக்கு போனால். அதே மாதிரி தமிழர்களுடைய வரலாறும் அதனுடைய பண்பாடு அப்படின்னாக்கா மாணிக்கம் மாதிரி மின்னுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பறவைகள்னு இருக்கா, பறவைகள் அப்படின்னாக்கா ரத்தனம். அதே மாதிரி சங்க காலம் முதல் நம்ம ராஜாவோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தோம். அப்போது ராஜன். இங்கே சால்பு. வித்யா வந்து ஷால் போடுறா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்யா ஷால் போடுறா. தமிழர் சால்பு அப்படின்னாக்கா வித்யானந்தன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் தேர்ட் இயரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் திருக்குறள் இருக்குது. திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் திருக்குறள் லைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.